அத்தியாயம் 23. நான் பல்கலைக்கழக பட்டம் பெறுகிறேன். தத்துவ சாஸ்திரத்தில் உன் பாடப்புத்தக பயிற்சிகளை நீ அலட்சியம் செய்கிறாய். நீ தேர்வுகளில் தேறுவதற்கு உழைப்பற்ற உள்ளுணர்வை நம்பியிருக்கிறாய் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நீ உன்னை மேலும் முறையான கல்வி பயிற்சியில் ஈடுபடுத்திக் கொள்ளாவிடில் நான் உன்னை இந்த தேர்வில் தேரவிடப் போவதில்லை. செராம்பூர் கல்லூரி பேராசிரியர் டி.சி. கோஷால் எனக்கு கடுமையாக உபதேசித்துக் கொண்டிருந்தார். அவருடைய கடைசி வகுப்பறை எழுத்துத் தேர்வில் தேராவிட்டால் இறுதித் தேர்வுகளை எழுத நான் தகுதி அற்றவனாகி விடுவேன். இவை செராம்பூர் கல்லூரியை தன்னுடன் இணைந்த கிளைக்கல்லூரிகளில் ஒன்றாக கருதும் கல்கத்தா பல்கலைக்கழகத்தால் இயற்றப்பட்ட சட்ட திட்டங்களாகும். இந்திய பல்கலைக்கழகங்களில் ஏபி என்னும் பட்டப்படிப்பில் தேராவிட்டால் அந்த மாணவன் மறுபடியும் எல்லா பாடங்களிலும் அடுத்த ஆண்டு தேர்வு எழுத வேண்டும். செராம்பூர் கல்லூரியில் எல்லா ஆசிரியர்களும் என்னை அன்பாகவே நடத்தினார்கள் எனினும் அதில் ஒரு சிறு கேலி இல்லாமல் இல்லை. முகுந்தன் கொஞ்சம் அளவுக்கதிகமாகவே இறைபோதையில் இருக்கிறான். இம்மாதிரி என்னை கணக்கிட்ட பிறகு அவர்கள் வகுப்பறையில் கேள்விகளுக்கு பதில் கூற முயற்சிக்கும் தர்ம சங்கடத்தில் என்னை ஆழ்த்துவதில்லை. ஏபி தேர்வு எழுதுபவர்களின் பட்டியலில் இருந்து என்னை நீக்கிவிட அவர்கள் இறுதி எழுத்து தேர்வுகளையே நம்பியிருந்தனர். என்னை பற்றிய என் சக மாணவர்களின் தீர்ப்பு அவர்கள் என்னை பைத்தியக்கார துறவி என்று கேலி பெயரிட்டு அழைத்ததில் வெளிப்பட்டது. தத்துவ சாஸ்திரத்தில் என்னை தேர விடுவதில்லை என்ற என் பேராசிரியர் கோஷாலின் பயமுறுத்தலை அர்த்தமற்றதாக்க நான் ஒரு சாமர்த்தியமான வழிமுறையை மேற்கொண்டேன். கடைசி தேர்வு முடிவுகள் பகிரங்கமாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் நான் என் சக மாணவன் ஒருவனை பேராசிரியரின் அறைக்குள் என்னுடன் வரும்படி அழைத்தேன். என்னுடன் வா, எனக்கு ஒரு சாட்சி வேண்டும் என்றேன் அவனிடம். பேராசிரியரை நான் தந்திரமாக வெற்றி கொள்ளாவிட்டால் எனக்கு ஏமாற்றமாயிருக்கும். என் தேர்வுத் தாட்களுக்கு அவர் என்ன மதிப்பெண் கொடுத்திருக்கிறார் என்று அவரை கேட்டபொழுது கோஷால் தலையை ஆட்டினார். தேறியவர்களின் பட்டியலில் நீ இல்லை என்றார் வெற்றி குரலில். அவர் மேஜை மீது குவிந்திருந்த அடுக்கில் தேடினார். உன் விடைத்தாட்கள் இங்கு இல்லவே இல்லையே. பரீட்சைக்கு வராததினால் எப்படியும் நீ தேராதவன்தானே? நான் உள்ளூர சிரித்துக் கொண்டேன். ஐயா, நான் வந்திருந்தேனே. விடைத்தாள் கட்டுகளை கொஞ்சம் நானே பார்க்கட்டுமா? அந்த பேராசிரியர் திகைத்துவிட்டு அனுமதி அளித்தார். நான் சீக்கிரமே என் விடைத்தாளை கண்டுபிடித்தேன். நான் அதில் என் வருகை பதிவேடு எண்ணை தவிர வேறு எந்த அடையாளமும் குறிப்பிடாமல் முன்னெச்சரிக்கையாக தவிர்த்து விட்டிருந்தேன். என் பெயர் என்கிற சிகப்பு கொடியால் எச்சரிக்கப்படாததால் பாட புத்தகங்களிலிருந்த மேற்கோள்களுடன் அலங்காரமாக எழுதப்படாதிருந்த போதிலும் ஆசிரியர் என் விடைகளுக்கு அதிக மதிப்பெண்களே அளித்திருந்தார். என் தந்திரத்தை புரிந்து கொண்ட அவர் இப்பொழுது கர்ஜித்தார். வெறும் குருட்டு அதிர்ஷ்டம்! எப்படியும் நீ நிச்சயமாக ஏபி இறுதித் தேர்வில் தேரப்போவதில்லை என்றார் நம்பிக்கையுடன். மற்ற பாடங்களில் தேர்வுகளுக்கு என் பெரிய நண்பனும் சித்தப்பா சாரதாவின் மகனுமான பிரபாஸ் சந்திர கோஷிடம் கொஞ்சம் கற்றுக்கொண்டேன். நான் முடிந்த அளவு மிக குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களுடன் கஷ்டப்பட்டு திண்டாடியவாறுதான் எனது இறுதித் தேர்வில் எல்லா பாடங்களிலும் தேறினேன். இப்பொழுது 4 வருட கல்லூரி படிப்பிற்கு பிறகு நான் ஏபி தேர்வு எழுத தகுதியுடையவனானேன். இருப்பினும் நான் அந்த சலுகையை உபயோகப்படுத்த முடியும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. ஏபி பட்டத்திற்கு கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் கடினமான கேள்வித்தாள்களுடன் ஒப்பிடுகையில் செராம்பூர் கல்லூரியின் கடைசி தேர்வுகள் குழந்தையின் விளையாட்டிற்கு ஈடானவை. ஸ்ரீ யுக்தேஸ்வரிடம் நான் அநேகமாக தினமும் போய்க் கொண்டிருந்ததினால் கல்லூரி கூடங்களில் நுழைவதற்கு எனக்கு சிறிது நேரமே இருந்தது. அங்கு என் வராமையை விட என் வருகையைக் கண்டே என் சக மாணவர்கள் ஆச்சரிய கூக்குரலிடுவார்கள். அநேகமாக என் தினசரி வழக்கமானது நான் காலை 9:30 மணி சுமாருக்கு சைக்கிளில் கிளம்புவதுடன் ஆரம்பமாகும். ஒரு கையில் குருவுக்கு காணிக்கையாக பந்தி மாணவர் தோட்டத்தில் இருந்த சில மலர்களை எடுத்துச் செல்வேன். என்னை பிரியத்துடன் வரவேற்று குருதேவர் மதிய உணவிற்கு என்னை அழைப்பார். நானும் உடனே அன்று கல்லூரிக்கு போகும் எண்ணத்தையே சந்தோஷத்துடன் ஒதுக்கிவிட்டு
ஆர்வத்துடன் மறுபேச்சின்றி ஒப்புக்கொள்வேன். மணிக்கணக்கில் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் அறிவு செறிந்த ஒப்பு ஓமையற்ற சொற்பொழிவை கேட்பதிலோ அல்லது ஆசிரம கடமைகளில் உதவுவதிலோ நேரத்தை கழித்துவிட்டு பாதி ராத்திரியில் அரை மனத்துடன் பந்திக்கு திரும்புவேன். எப்பொழுதாவது இரவு முழுவதும் மகிழ்ச்சியுடன் அவருடன் பொழுது விடிவது கூட தெரியாமல் பேசிக் கொண்டிருந்ததும் உண்டு. ஓர் இரவு சுமார் 11 மணிக்கு பந்தி இல்லத்திற்கு திரும்ப வேண்டி நான் காலணி அணிந்து கொண்டிருந்த பொழுது குருதேவர் என்னை ஆழ்ந்த கவனத்தோடு விசாரித்தார். உன் ஏபி பரீட்சைகள் எப்பொழுது தொடங்குகின்றன? 5 நாட்களுக்குப் பிறகு ஐயா. நீ அதற்கு தயாராக இருக்கிறாய் என்று நம்புகிறேன். ஒரு காலணியை கையில் தூக்கியவாறு நான் கலவரத்துடன் ஸ்தம்பித்து விட்டேன். ஐயா, நான் ஆட்சேபித்தேன். நான் கல்லூரி பேராசிரியர்களுடன் இருந்ததை விட உங்களுடன் தான் என் நாட்களை கழித்தேன் என்பது உங்களுக்கே தெரியும். அந்த கடினமான தேர்வுகளை எழுதுவதாக எப்படி நான் பாசாங்கு செய்ய முடியும்? ஸ்ரீ யுக்தேஸ்வரின் கண்கள் என் கண்களை ஊடுருவி நோக்கின. நீ எழுதத்தான் வேண்டும். அவர் குரலில் மிகுந்த கண்டிப்பு தொனித்தது. உன் தகப்பனாரும் மற்ற உறவினர்களும் நீ ஆசிரமத்திலேயே இருந்ததினால் இம்மாதிரி ஏற்பட்டதென குறை கூறுவதற்கு நாம் காரணம் கொடுக்கக்கூடாது. எப்படியும் நீ பரீட்சைகளுக்கு ஆஜராவாய் என எனக்கு வாக்குறுதி கொடு. உன்னால் முடிந்த வரையில் அவைகளுக்கு நன்றாக பதிலளி. கட்டுப்படுத்த முடியாதபடி என் முகத்தில் கண்ணீர் வழிந்தோடியது. எனக்கு அவரது உத்தரவு நியாயமில்லாததாகவும் அவரது அக்கறை சொல்லப்போனால் காலங்கடந்ததாகவும் தோன்றியது. நீங்கள் விரும்பினால் நான் எழுதுகிறேன், நான் விசும்பலுடன் கூறினேன். ஆனால் சரியானபடி பரீட்சைக்கு தயார் செய்து கொள்வதற்கு நேரமில்லை. நான் எனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டேன். கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையாக நான் தங்கள் உபதேசங்களைத்தான் தாட்களில் நிரப்புவேன். அடுத்த நாள் எனது வழக்கமான நேரத்தில் ஆசிரமத்திற்குச் சென்று மலச்செண்டை வருத்தம் தோய்ந்த மனத்துடன் ஸ்ரீ யுக்தேஸ்வரிடம் அளித்தேன். என் துக்கம் நிறைந்த முகத்தைக் கண்டு அவர் சிரித்தார். முகுந்தா, அந்த ஆண்டவன் உன்னை எப்பொழுதாவது கைவிட்டிருக்கிறானா? பரீட்சையிலோ அல்லது வேறு எங்காவதோ? இல்லை ஐயா, நான் உற்சாகமாக பதிலளித்தேன். நன்றி கலந்த நினைவுகள் வெள்ளம் போல நினைவுக்கு வந்தன. நீ கல்லூரி வெற்றிகளை நாடாமல் இருப்பது உன் சோம்பேறித்தனத்தினால் அல்லவே. கடவுளை அடைவதில் உள்ள ஒரு தகிக்கும் ஆர்வம் தானே அதற்குக் காரணம் என்றார் என் குருதேவர் இதமாக. சற்று மௌனத்திற்குப் பிறகு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மேற்கோளாக கூறினார். 1000வது தடவையாக என் குருதேவரின் முன்னால் என் பாரங்கள் விலக்கப்பட்டதாக நான் உணர்ந்தேன். குறித்த நேரத்திற்கு முன்பாகவே எங்கள் மதிய உணவை உட்கொண்ட பிறகு அவர் என்னை பந்திக்கு திரும்பச் சொன்னார். உன் நண்பன் ரமேஷ் சந்திர தத் இன்னமும் பந்தியில் தானே வசிக்கிறான்? ஆமையா, அவனுடன் தொடர்பு கொள். உன் பரீட்சைகளில் உதவ வேண்டும் என்ற விருப்பத்தை கடவுள் அவனுக்கு அளிப்பார். நல்லதையா, ஆனால் ரமேஷ் மிக தீவிரமாக படித்துக் கொண்டிருப்பானே? எங்கள் வகுப்பில் அவன்தான் ஆனர்ஸ் மாணவன். மற்றவர்களை விட அவனுக்கு பாடங்கள் அதிகமாயிற்றே. குருதேவர் என் ஆட்சேபனைகளை ஒதுக்கித் தள்ளிவிட்டார். உனக்கு உதவ ரமேஷுக்கு நேரம் கிடைக்கும். இப்பொழுது நீ போய் வா என்றார். நான் பந்திக்கு சைக்கிளில் திரும்பினேன். மாணவர் விடுதியின் வளாகத்தில் நான் சந்தித்த முதல் நபர் ரமேஷ்தான். என்னவோ அவனுக்கு அலுவல்கள் இல்லாமல் நேரம் இருப்பது போன்று நான் தயக்கத்துடன் கூறிய கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொண்டு எனக்கு உதவ ஒப்புக்கொண்டான். நிச்சயமாக, நான் அவசியம் உனக்கு உதவுகிறேன் என்றான். பல மணி நேரங்களை அன்றும் அடுத்த சில நாட்களிலும் எனது வெவ்வேறு பாடங்களை கற்பிப்பதில் செலவழித்தான். ஆங்கில இலக்கியத்தில் அநேக கேள்விகள் சைல்டு ஹெரால்டு பயணம் செய்த வழியை பற்றியதாக இருக்குமென என் மனத்தில் படுகிறது. நாம் உடனே ஒரு தேசப்பட புத்தகத்தை பார்க்க வேண்டும் என்றான் என்னிடம். நான் உடனே என் சித்தப்பா சாரதாவின் வீட்டிற்கு விரைந்து ஒரு தேசப்பட புத்தகத்தை இரவலாக வாங்கி வந்தேன்.
பைரனுடைய விசித்திரமான கற்பனை பயணி சென்றவிடம் எல்லாவற்றையும் ரமேஷ் எனக்கு ஐரோப்பிய தேசப்படத்தில் குறித்துக் கொடுத்தான். சில வகுப்பு மாணவர்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுவதை வேடிக்கை பார்க்க கூடினார்கள். பாடம் முடிந்த பிறகு அவர்களில் ஒருவன், ரமேஷ் உனக்கு தவறாக சொல்லிக் கொடுக்கிறான். வழக்கமாக 50% மட்டுமே படித்த பாடங்களிலிருந்து வரும், மற்றவை ஆசிரியர்களின் வாழ்க்கையை பற்றியதாக இருக்கும் என்றான். நான் ஆங்கில இலக்கிய பரீட்சையில் உட்கார்ந்ததும் என் பார்வை முதலாக கேள்விகளை நோக்கியவுடன் என் கண்கள் தாமாகவே நன்றி கண்ணீரை பெருக்கி என் விடைத்தாட்களை நனைத்தன. வகுப்பறையில் இருந்த அதிகாரி என் மேஜை அருகில் வந்து கனிவாக விசாரித்தார். என் குரு ரமேஷ் எனக்கு உதவுவான் என முன்பே அறிவித்திருந்தார். நான் விளக்கினேன். பாருங்கள், ரமேஷ் எனக்கு உத்தேசித்து கூறிய அதே வினாக்கள்தாம் இந்த பரீட்சைத்தாளிலும் உள்ளன. நான் தொடர்ந்தேன். என் அதிர்ஷ்டவசமாக இந்த வருடம் ஆங்கில நூலாசிரியர்களைப் பற்றிய வினாக்கள் மிக குறைவாகவே உள்ளன. என்னை பொறுத்தவரையில் அவர்களது வாழ்க்கை ஆழ்ந்த மர்மத்தில்தான் மூழ்கியிருக்கிறது. நான் திரும்பிய பொழுது என் உணவு விடுதி ஒரே அமர்க்களமாக இருந்தது. ரமேஷிடம் பாடம் கேட்டதற்கு என்னை கேலி செய்த மாணவர்கள் இப்பொழுது என் காது செவிடுபடும்படி என்னை பாராட்டினார்கள். பரீட்சைகளின் அந்த வாரம் முழுவதையும் முடிந்த நேரமெல்லாம் நான் ரமேஷுடனேயே கழித்தேன். பேராசிரியர்களால் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எவையாக இருக்கலாம் என்று அவன் கருதியதை முறைப்படுத்திக் கொடுத்தான். ஒவ்வொரு நாளும் ரமேஷின் கேள்விகள் அப்படியே அதே வார்த்தைகளில் இடம்பெறலாயின. அதிசயம் போன்று ஏதோ நிகழ்கிறது. அதனால் மறதி நிறைந்த அந்த பைத்தியக்கார துறவி பரீட்சையில் தேறுவதற்கு வாய்ப்புள்ளது போல் இருக்கிறது என்ற செய்தி கல்லூரியில் எங்கும் பரவிற்று. நான் இந்த விஷயத்தை ஒழிக்க எந்தவித முயற்சியும் செய்யவில்லை. கேள்விகள் கல்கத்தா பல்கலைக்கழகத்தால் ஏற்பாடு செய்யப்படுவதால் உள்ளூர் பேராசிரியர்களால் அக்கேள்விகளை மாற்றியமைக்க முடியாது. ஒரு நாள் காலை ஆங்கில இலக்கிய பரீட்சையை பற்றி நினைத்து கொண்டிருந்த பொழுது நான் ஒரு பெரிய தவறு செய்து விட்டதை உணர்ந்தேன். சில கேள்விகள் இரு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன, ஏ அல்லது பி மற்றும் சி அல்லது டி என்று. ஒவ்வொரு பாகத்திலும் ஒரு கேள்விக்கு மட்டும் விடையளிப்பதற்கு பதிலாக நான் முதல் பிரிவில் 2 கேள்விகளுக்கும் விடையளித்துவிட்டு இரண்டாவது பிரிவை அஜாக்கிரதையால் எழுதாமல் விட்டுவிட்டேன். எனக்கு அதிகப்படியாக அந்த விடைத்தாளில் 33 மதிப்பெண்களே கிடைக்கக்கூடும். அதாவது தேர்வு பெறுவதற்கு வேண்டிய 36 மதிப்பெண்களுக்கு 3 குறைவு. நான் குருதேவரிடம் ஓடி என் வேதனையை கொட்டினேன். ஐயா, நான் மன்னிக்க முடியாத அசட்டுத்தனமான தவறு ஒன்றை செய்துவிட்டேன். ரமேஷின் மூலமாக கிடைத்த தெய்வீக ஆசிகளுக்கு நான் அருகதையற்றவன், முழுவதும் தகுதியற்றவன். சந்தோஷமாக இரு முகுந்தா. ஸ்ரீ யுக்தேஸ்வரின் குரல் லேசாகவும் கவலையற்றதாகவும் இருந்தது. அவர் நீல ஆகாயத்தை நோக்கி சுட்டிக்காட்டினார். நீ பட்டம் பெறுவதில் தவறுவதை விட சூரிய சந்திரர்கள் இடம் மாறுவதற்கு சாத்தியக்கூறு அதிகமாக உள்ளது. நான் ஆசிரமத்தை விட்டு அகலும் பொழுது என் மனம் மிகுந்த அமைதி அடைந்திருந்தது. எனினும் கணக்கின்படி நான் தேறுவது என்பது புரிந்து கொள்ள முடியாததாயிருந்தது. நான் ஓரிரு முறை பயத்துடன் ஆகாயத்தை நோக்கினேன். பகலவன் அவனுடைய வழக்கமான பாதையில் பாதுகாப்பாக இருந்தான். நான் பந்தியை அடைந்ததும் வகுப்பு மாணவன் ஒருவன் கூறிக்கொண்டிருந்ததை செவிமடுத்தேன். ஆங்கில இலக்கியத்தில் தேறுவதற்கு வேண்டிய மதிப்பெண்களை முதலாக இவ்வருடம் குறைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இப்பொழுதுதான் கேள்விப்பட்டேன். நான் அந்த பையனின் அறையில் நுழைந்த வேகம் அவனை திடுக்கிட வைத்தது. நான் ஆவலுடன் அவனை விசாரித்தேன். நீள்முடி துறவியே, அவன் சிரித்தவாறு கூறினான். திடீரென்று படிப்பு விஷயத்தில் ஏன் இவ்வளவு அக்கறை? கடைசி நேரத்தில் அழுது என்ன புண்ணியம்? ஆனால் தேர வேண்டிய மதிப்பெண்கள் 33ஆக குறைக்கப்பட்டிருப்பது உண்மையே. நான் ஆனந்தமாக துள்ளி குதித்தபடியே என் அறையை அடைந்து மண்டியிட்டவாறு என் பரமபிதாவின் கணக்கு தவறாத பரிபூரணத்தை புகழ்ந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வீகத் தன்மையானது ரமேஷ் மூலமாக எனக்கு வழிகாட்டுவதை நான் தெளிவாக உணர்ந்து சிலிர்ப்படைந்தேன். வங்காள மொழி தேர்வு தொடர்பாக ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் நடந்தது. ஒரு நாள் காலை
அப்பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுக்காமல் இருந்த ரமேஷ், நான் தேர்வு எழுத விடுதியிலிருந்து கிளம்பி பரீட்சை கூடத்திற்கு சென்று கொண்டிருந்த சமயம் என்னை கூப்பிட்டான். ரமேஷ், உன்னை கூவி அழைக்கின்றான், திரும்பாதே, நமக்கு பரீட்சைக்கு நேரமாகிவிடும். என் கூட இருந்த மாணவன் பொறுமையற்றவனாக கூறினான். நான் அவனுடைய புத்திமதியை கேட்காமல் விடுதிக்கு திரும்ப ஓடினேன். சாதாரணமாக வங்காள பரீட்சையில் நம் வங்காள பையன்கள் சுலபமாக தேறிவிடுவார்கள். ஆனால் இந்த வருடம் படிக்க வேண்டிய நூல்களைப் பற்றிய கேள்விகளை தொடுத்து மாணவர்களை வதை செய்ய பேராசிரியர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று இப்போதுதான் என் மனத்தில் பட்டது என்றவாறு அவன் 19வது நூற்றாண்டின் ஒரு பெயர் பெற்ற வங்காள வள்ளலான வித்யாசாகர் என்பவரின் வாழ்க்கையிலிருந்து எனக்கு 2 கதைகளின் சாராம்சத்தை கூறினான். நான் அவனுக்கு நன்றி கூறிவிட்டு விரைவாக சைக்கிளில் தேர்வுக் கூடத்தை அடைந்தேன். அங்கு வங்காள வினாத்தாள் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருந்ததைக் கண்டேன். முதல் கேள்வி, வித்யாசாகரின் தர்ம சிந்தனையைப் பற்றி 2 உதாரணங்கள் கொடு என்பதே. நான் அப்பொழுதுதான் பெற்றிருந்த அறிவாற்றலை அப்படியே விடைத்தாளுக்கு மாற்றும் பொழுது ரமேஷின் கடைசி நேர அழைப்பிற்கு இணங்கியதற்கு சில நன்றி மொழிகளை எனக்குள்ளேயே ரகசியமாக கூறிக்கொண்டேன். வித்யாசாகரின் கொடைகளைப் பற்றி நான் அறிந்திராவிடில் அவற்றில் இப்போது எனக்கு கிடைத்த ஒன்றையும் சேர்த்து நான் வங்காள மொழி தேர்வில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அதே தாளின் 2வது குறிப்பு, உன்னை மிகவும் ஊக்கப்படுத்திய மனிதரின் வாழ்க்கையைப் பற்றி வங்காள மொழியில் ஒரு கட்டுரை எழுது என்பதாகும். அன்புள்ள வாசகரே, நான் அந்த கட்டுரைக்கு யாரை தேர்ந்தெடுத்தேன் என்று உங்களுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் பக்கம் பக்கமாக என் குருவை புகழ்ந்து எழுதிக் கொண்டிருந்த பொழுது, நான் உங்கள் உபதேசங்களைத்தான் தாட்களில் நிரப்புவேன் என்று எனக்குள்ளேயே முணுமுணுத்தபடி நான் முன்பே கூறிக்கொண்ட வாக்கியம் நிஜமானதை நினைத்து முறுவலித்துக் கொண்டேன். தத்துவ சாஸ்திரத்தில் நான் ரமேஷின் உதவியை நாட விரும்பவில்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வரிடத்தில் வெகுநாள் இருந்து பழகியதில் நான் பாடப்புத்தகங்களின் விளக்கங்களை சௌகரியமாக ஒதுக்கிவிட்டேன். நான் தத்துவ சாஸ்திரத்தில் எல்லாவற்றையும் விட அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தேன். மற்ற பாடங்களில் நான் தேர்ச்சிக்குரிய குறைந்தபட்ச மதிப்பெண்களே பெற்றேன். சுயநலமற்ற என் நண்பன் ரமேஷ் தன் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்று உயர்வாக தேறினான் என்பதை குறிப்பிடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் பட்டம் பெற்றதில் என் தந்தை மனங்கொள்ளா மகிழ்ச்சியடைந்தார். முகுந்தா, நீ தேர்வு பெறுவாய் என்று நான் நினைக்கவே இல்லை என்று அவர் ஒப்புக்கொண்டார். நீ உன் குருவுடனேயே அதிக நேரம் கழித்து வந்தாயே என்றார் அவர். என் தந்தை கூறாமல் இருந்த கண்டனத்தை என் குருதேவர் உண்மையில் சரியாகவே உணர்ந்திருந்தார். என் பெயருக்குப் பின் AB என்ற எழுத்துக்கள் என்றாவது சேருவதை காண்பேனா என்பதில் வருடக்கணக்காக எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. எனக்கு புரியாத ஏதோ காரணங்களுக்காக எனக்கு கிடைத்த தெய்வீக பரிசு அது என்பதை உணராமல் நான் அதை உபயோகித்தது அபூர்வமே. கல்லூரியில் படித்தவர்கள் பரீட்சைக்காக நெட்டுரு போட்டு பெற்ற அறிவு பட்டம் வாங்கிய பிறகு தங்களிடம் நிலைத்திருப்பது மிக குறைவே என்று எப்பொழுதாவது அவர்கள் கூற கேட்டிருக்கிறேன். அம்மாதிரி அவர்களே ஒப்புக்கொள்வது சந்தேகமில்லாமல் மிக குறைந்த புத்தக அறிவை உடைய எனக்கு ஓரளவு ஆறுதல் அளிக்கிறது. 1915ஆம் வருடம் ஜூன் மாதம் நான் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் என் பட்டத்தை பெற்ற அன்று என் குருவின் திருவடிகளில் முழந்தாளிட்டு அடிபணிந்து அவருடைய ஜீவனிலிருந்து எனக்குள் பாய்ந்து கொண்டிருக்கும் எல்லா ஆசிகளுக்கும் நன்றி கூறினேன். எழுந்திரு முகுந்தா என்று அவர் மகிழ்ச்சியுடன் கூறினார். சூரிய சந்திரர்களை இடம் மாற்றி அமைப்பதை விட உன்னை பட்டதாரி ஆக்குவது இறைவனுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருந்திருக்க வேண்டும், அவ்வளவுதான்.